கோவில்களில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். செய்யக்கூடாதது என்ன, இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இதை நல்லா பாருங்கள். விபூதி, குங்குமம், சந்தனம் ஏதாவது ஒன்று நெத்தியில் வச்சுக்கிட்டு தான் கோவிலுக்கு போகணும். வெறும் நெற்றியோடு கோவிலுக்கு போகக்கூடாது. அதே மாதிரி வெறும் கையில் கோவிலுக்கு போகக்கூடாது. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கற்பூரமோ அல்லது கொஞ்சம் பூக்களோ அல்லது ஒரே ஒரு பழமாவது, ஒரு எலுமிச்சம்பழமாவது ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டு தான் இறைவனை போய் பார்க்க வேண்டும். தூய ஆடை நல்லா போட்டுக்கிட்டு, கந்தையானாலும் கசக்கி கட்டி அந்த ஆடை கட்டிக்கிட்டு தான் கோவிலுக்கு போகணுமே ஒழிய, அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு வச்சுக்கிறது கூட நல்லது. வேஷ்டி கட்டிக்கிட்டு போகிறேன், நல்ல வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு பனியன் போட்டுட்டு போவாங்க. தயவுசெய்து அதெல்லாம் வேண்டாம். ஒரு நல்ல ஷர்ட்டு போட்டுட்டு போங்க. ஒரு சில கோவில்களில் ஷர்ட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த விதிகளுக்கு நம்ம கட்டுப்பட்டு நம்ம நடந்துக்கணும். அவசரமாக இந்த பிரகாரத்தை சுற்றி வர்றது, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாக்கிங் போகிறதுக்கு பதில், சார் இங்கே ஒரு 108 சுற்றிட்டு வந்துடுறேன் சார், நான் கர்ப்பகிரகத்தை ஒரு 108 சுற்றுறேன் சார். அது இல்லை, இது எக்ஸசைஸ் பண்ணுற இடம் இல்லை. இது பக்தியை வெளிப்படுத்தக்கூடியது, ஏகாகிரகமாக இருக்கக்கூடியது. இறைவனையே நினைத்து பிரகாரத்தை சுற்றி வரணும். கோபம், வெறுப்பு, அரசியல், வீட்டு கதை, அந்த கதை, எதிர் வீட்டு கதை, பக்கத்து வீட்டு கதை, கோர்ட்டு வழக்கு, இதையெல்லாம் பேசிக்கிட்டு பிரகாரம் சுற்றக்கூடாது. அதே மாதிரி வேறு யாரையாவது நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா வணக்கம் சொல்லி அவங்க காலில் விழுந்து வணங்குறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. குருவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கோவிலில் இறைவன் தான் பிரதானமானவன், இறைவன் தான் பெரியவன், இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். மற்றவர்கள் யாராக இருந்தாலும் கோவிலுக்குள்ள காலில் விழுந்து வணங்குறதுங்கிறது மிக மிக தவறு. சண்டிகேஸ்வரர் சன்னதியில் நின்றுக்கிட்டு சிட்டிகை போடுறது, கை தட்டுறது அப்படிங்கிறதுலாம் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் வேண்டாம். அவருடைய அந்த ஏகாந்தம் கலையக்கூடாது. அவர் சிவனுடைய தியானத்திலேயே அவர் இருப்பவர். நான் வந்துட்டு போனதை நீங்கள் சிவபெருமான்கிட்ட சொல்லுங்கள். இந்த ஐதீகம்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கண்ட இடத்துல எச்சில் துப்புறது, அதே மாதிரி கண்ட இடத்துல கை கால் கழுவாமல் கோவிலுக்குள்ளே பிரவேசிக்கிறது, அது மிகப்பெரிய தவறு. கருவறைக்கும் நந்தி பகவானுக்கும் நடுவில் பூந்து போகிறது, அப்படியே தடதடன் ஓடி வர்றது, அதெல்லாம் தப்பு. அதே மாதிரி கோபுரம், கொடிமரம், இந்த பலிபீடம், இந்த நிழலை நம்ம மிதிக்கக்கூடாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த ஒரு பார்ட் 2 நான் தரேன். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேசுவோம். இன்னும் கோவில்களில் செய்யக்கூடாது நிறைய இருக்குது.